டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நலம் தரும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய வரலாறுகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடியது கஷ்டம்னு கண்குடலை கேட்டால் அம்மா என்று கூப்பிட்டா போதும் அந்த குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரம்பயம் முத்துமாரியம்மன் ஆலயம். தஞ்சையிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த கரம்பயம் முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த முத்துமாரியம்மன் கிட்டத்தட்ட 35 கிராமங்களுக்கு கிராம தேவதையாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அன்னையாக, ஒரு ஆதி சக்தியாக, ஒரு அன்பு தாயா, ஒரு பாச நாயகியா விளங்கி வரா. இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, பொதுவாக ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு மரம் ஆலய விருட்சமாக இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய ஆலய விருட்சமே வேம்புதான். ஆக இந்த ஆலயத்தில் வருகின்றவர்களுக்கு தீராத நோய்களாக சொல்லப்படுகின்ற வெண்குஷ்டம். ஏன்னா வெண்குஷ்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து இருக்கான்னு கேட்டா, உடலில் வெள்ளை வெள்ளையாக பரவி அந்த உடல் முழுக்க அந்த வெள்ளை பரவிவிடும். அந்த வெண்குஷ்டம் என்பது தீராத ஒரு நோயாக கருதப்படுகிறது. அந்த வெண்குஷ்டத்திற்கு வெறும் வேம்பை மட்டும் வைத்து மருத்துவம் செய்வதில் வல்லவளாக திகழ்கிறாள் இந்த கரம்பயத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன். ஆக மாரியம்மன் என்று சொன்னோம் என்றால் தமிழகத்தில் பல்வேறு மாரியம்மன்கள் காணப்படலாம். ஆனால் இவள் மருத்துவச்சு மாரியம்மனாக அழைக்கப்படுகின்றாள். ஆக 108 மாரியம்மன்களில் இவள் மருத்துவச்சு மாரியம்மனாக திகழ்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களையும் இவள் போக்க வல்லவளாக இருக்கிறாள். இந்த ஆலயத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்த்தவாரி குளமும் இருக்கின்றது. ஆக பக்தர்கள் இந்த அன்னையை தரிசிக்க வருகின்ற பொழுது இந்த தீர்த்தவாரி குளத்தில் நீராடி அம்பிகையின் பிரசாதமான அந்த வேப்பிலையை சாப்பிடுகின்ற பொழுது தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் மருத்துவச்சியாக விளங்கக்கூடிய கரம்பயம் முத்துமாரியம்மனை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வணங்கி அன்பார்ந்த மகிமையை பெற்றிடுங்கள். நன்றி.